நாட்டில் தொடர்கதையாகி வரும் மிருகவதை சம்பவங்களில் புதிதாக பேராஸ் லாமாவில் நடந்துள்ள கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. டிசம்பர் 22ஆம் தேதி அங்குள்ள தோட்டம் ஒன்றில் தவறான பாதையில் புகுந்த ஒரே காரணத்திற்காக குட்டி என்ற நாயை அம்பெய்தி தாக்கியுள்ளனர். அதில் படுகாயமடைந்த நாய் துடித்துடித்து மாண்டதாக SAFM எனப்படும் கைவிடப்பட்ட விலங்குகளுக்கான மலேசிய சங்கத்தின் தலைவர் கலைவாணன் கூறினார். அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய கலைவாணன், நேரில் பார்த்த சாட்சிகள் முன்வந்து விசாரணைக்கு உதவ வேண்டுமென கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்டோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களிலோ அல்லது கால்நடை சேவைத்துறையிலோ புகார் அளிக்கலாம். அப்போதுதான் விசாரணை நடத்தி தவறிழைத்தோருக்கு தக்க தண்டனை வாங்கித்தர முடியும் என்றார் அவர். பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டும் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகள் தொடருவது வேதனை அளிக்கிறது. எனவே மிருகவதை குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் 2015 விலங்குகள் நல பாதுகாப்பு சட்டத்தின் 30வது பிரிவு முழுமையாக நடைமுறைக்கு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அப்பிரிவின் கீழ் குற்றவாளிகளுக்கு 1 லட்சம் ரிங்கெட் அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.